டே 94க்கான அதிரடியான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அழகியே அப்படிங்கிற ஒரு பாடலுடன் அப்சரா ஐ திங்க் இவங்க கொஞ்சம் டிசர்வாக இருந்திருப்பாங்கப்பா. ஏன்னா நம்ம வந்து இவங்களுக்கு டீலக்ஸில் இருந்து இந்த மாதிரி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்லாம் இருந்தால் கொஞ்சம் ஆடி இருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. ரம்யாஜும் நம்ம பார்த்துட்டோம், அவங்களால இவ்வளோ தான் ஆட முடியும். பட் இப்போ என்னென்னு பிக் பாஸ் என்ன பண்ணுறாருன்னா, நிறைய கண்டஸ்டன்ஸை கூட்டிகிட்டு வராரு. ஆனால் யாரையும் பேசக்கூடாதுங்கிறாரு. ஏன்னா அவர் அலண்டு போயிருக்காரு. இதை வந்து இவங்கெல்லாம் பேசுனாங்கன்னா நம்ம ஒரு பெரிய சரித்திர சாதனை படைச்சிருக்கோம், அது பேக் ஃபயர் ஆகிடுமோ அப்படின்ட்டு. இப்படி பயப்படுறவங்க எதுக்கடா அது முடிவு எடுக்கிறீங்க? அப்போ பிக் பாஸ் வீட்டில் எதை வேணாலும் பேசலாம், அது என்ன ரெட் கார்டு பற்றி பேசக்கூடாது? எனக்கு தெரியலையே, எனக்கு புரியல. அது அவங்கவுங்களுடைய எண்ணங்களை அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு முடிவு எடுத்து அதை எடுத்து பேசக்கூடாதா? சரி, அவர் வாய் போட்டுட்ருக்காரு. உடனே எல்லாருமே வாய் மூடி மௌனிகளாக உட்காந்த உடனே லைவையும் பார்க்குறதில்ல, ப்ரோமோ பார்க்குறதில்ல, எபிசோடும் பார்க்குறதில்லன்னா ஐயோ இவங்களுக்கு நம்ம ஒரு டாஸ்க் கொடுப்போம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு போல இருக்குது. சரி, இங்கே ஒரு 6 சூறாவளிகள் உட்காந்துருக்காங்கல்ல, அவங்கள விட நான் டிசர்வ் அப்படின்னு யாரையாவது நீங்கள் நினைப்பீங்களா அப்படின்னா ஏன்னா பட்டு நடிச்சுறாங்க. சபரி மிக்சருங்க, இது வந்து டாப் 6 எல்லாம் நான் என்னால் நம்பவே முடியாது அப்படின்னு ஒன்று சபரியின் முகம் மாறுது. அதுக்கு அடுத்தது வந்து ரம்யா வராங்க. இங்கே ஒரு சாண்ட்ரா உட்காந்துருக்காங்க. நான் இவங்க கூட ஒரு வாரம் உட்காந்து பேசியிருந்தேன். அவங்க எல்லாரையும் ஒரு வாரம் பேசி அனுப்பிடுவாங்க போல இருக்குது. இந்த வாரம் விக்ரம் இவன் என்னமோ போய் உட்காந்துட்டு சாண்ட்ராகிட்ட பேசிகிட்டு இருக்கோம். நீ தான் தம்பி, அவங்க தப்பிச்சுப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய வியாழக்கிழமையிலேருந்து ஒன்று முடிப்பாங்க அவங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரவீன் ராஜ் சொல்கிறார் என்னென்னா, அரோரா என்னங்க, அரோராலாம் டாப் 6லேயே நினச்சி என்னால் பார்க்கவே முடியல, இது வந்து ரொம்ப நல்லாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறாங்க. நமக்கும் வந்து டாப் 6ன்னு சொல்கிறாங்க இல்லையா, உண்மையாலே அதில் 4 பேர் நாட் டிசர்வ்டு. இதனாலே இந்த ஷோ ஃபார்வேர்ட் ஆக மாட்டேங்குது. ஒரு ஷோவை ஃபார்வேர்ட் பண்ண கூட இவங்களால முடியலன்னா இவங்கெல்லாம் கண்டஸ்டண்ட்டா அப்படிங்கிற கேள்வி நமக்கு இருக்குது. பட் அது அவங்கவுங்க எடுத்த விருப்பம், அதை அவங்க பார்க்கட்டும்.